இது அவங்கவுங்க அவர் மட்டும் மாநில சீனிவாசத்தில் பல பேர் அதை கருத்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் சொல்லுவார். அது நம்ம எதிர்பார்க்கலாம். டைம் இருக்குது, எப்போலாம் சொல்லலாம்ல. டெய்லி பல ஊருக்கு போகிறாரு, எங்கே பத்திரிகை பார்த்து சொல்லுவார். எதிர்பார்ப்போம். இல்லை, அந்த கருத்து தவறானது. தனிப்பட்ட விமர்சனங்கள் யாரை பற்றியும் அரசியலிலே பேசக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்தும். ஆனால் அதுக்கு என்ன விளக்கம் என்பதை அவர் தான் சொல்ல வேண்டும். அது ஒன்றும் மாற்று கருத்து. செங்கோட்டையன் வந்து பாஜக ஒரு கட்சி இல்லை, நயினா நாகேந்திரன் ஒரு ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சூப்பர் கேள்விப்பா, எப்படிப்பா இப்படி பெற்று விட்டுருக்காங்க. சரி, அதனால் திரு செங்கோட்டையன் அவர்கள் அந்த இவர் நயினா நாகேந்திரன் ஒரு ஆளா, பிஜேபி கட்சி ஒரு கட்சியா அப்படின்னு சொல்கிறாரு. தயவு செய்து நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். நயினா நாகேந்திரன் அவர்கள் திரு செங்கோட்டையனை விட வயது குறைந்தவராக இருக்கலாம். ஆனால் அவரும் அமைச்சராக இருந்து மாநில பொறுப்புகள் அத்தனை இருந்து எம்எல்ஏ எல்லாமே இருந்து பிறகு பிஜேபிக்கு சென்று பிஜேபியில் உன்னதமான பதவி நம்பர் 1 போஸ்ட் தமிழ்நாடு பாரதிய ஜனதாவுடைய தலைவராக ஆகி இன்றைக்கு எல்லோரிடம் நல்ல பேர் எடுத்து அழகமாக சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் என்ன காரணத்திற்காக திரு செங்கோட்டையன் அவர்கள் அவர் ஒரு ஆளா என்கிறார், பிஜேபி ஒரு கட்சியா என்கிறார்? நான் அவரை பார்த்து கேட்பது, இந்த திருமதி நிர்மலா சீதாராமன், அமித்ஷா போன்றவர்கள் அத்தனை பேரையும் பார்க்கும் பொழுது பிஜேபி எப்படி தெரிஞ்சது அவருக்கு? அன்றைக்கி என்ன காரணத்திற்காக போனார்? இப்போ பிஜேபி மட்டம் தட்ட வேண்டிய அவசியம் என்ன? 3 முறை காங்கிரஸை வீழ்த்தி பிரதமர் அமைச்சராக திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் சீரும் சிறப்புமாக உலக நாடுகளே எதிர்பார்க்கிற அளவிற்கு அத்தனை பிரச்சனைகளை தீர்த்து இந்தியா ஒரு நடுநிலையான நாடு, நல்ல பிரதமர், மக்கள் அருமையானவர்கள் பேர் எடுத்திருக்கிற பிஜேபியினால் நமக்கு பெருமை ஏற்பட்டிருக்க அந்த கட்சியை அவர் மட்டம் தட்டி பேசியிருப்பது தவறானது. அவர் இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். இப்படி தாண்டோடித்தனமாக பேசக்கூடாது. எந்த விதத்திலும், வயதை தவிர எந்த வகையிலும் திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் திரு செங்கோட்டையன் அவர்களோட குறைந்தவரே அல்ல. அவர் முன்னால் பிறந்திருப்பார், பின்னால் பிறந்திருக்கார். அதை வைத்து அவர் ஒரு ஆளாக ஒரு கட்சியாக சொல்லுவது அது மக்களுடைய தீர்ப்புக்கு தான் விடணும். அன்னைக்கு வள்ளலார் பார்க்க போயிருக்காரு கடலூருக்கு. அதனால் வள்ளலார் வவுசிட்டு போனால் வவுசிம்பார், பள்ளிவாசலுக்கு போனால் இது அல்லாவின் ஆட்சிம்பார். இது சந்தர்ப்பவாதி மாதிரி அவர் பேசி எல்லா மக்களுக்கும் தன்னுடைய இருக்கிறது போல் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் தேர்தலில் அவருக்கு தெரியும் மக்களுடைய தீர்ப்பு என்னன்னு. அவர் தோல்வி அடையும் போது அது தெரியும்.